பணத்தை எடுக்க கரார் காட்டிய ஊழியர்கள். இறந்த சகோதரியின் எலும்பு கூடுடன் வங்கிக்குச் சென்ற நபர். இறந்து போன சகோதரியின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க அதிகாரிகள் கரார் காட்டியதால் தொழிலாளி ஒருவர் சடலத்தை தோண்டி எடுத்து வங்கிக்கு கொண்டு சென்ற சம்பவம் ஒடிசா மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலம் கியாஞ்சார் மாவட்டம் டயானாலி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜீது முண்டா. பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த இவருக்கு கல்ரா முண்டா என்ற சகோதரி இருந்துள்ளார். கல்ரா முண்டா கடந்த ஜனவரி மாதம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். அவர் இறப்பதற்கு முன்பு அவரது வங்கிக் கணக்கில் 20,000 ரூபாய் பணம் இருந்துள்ளது. மூத்த சகோதரி இறந்த நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுப்பதற்காக பதானா வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒடிசா கிராம வங்கிக்கு ஜீது முண்டா சென்றுள்ளார். ஆனால் அந்த கணக்கு அவரது சகோதரியின் பெயரில் இருப்பதால் வங்கி அதிகாரிகள் அவருக்கு பணம் கொடுக்க மறுத்துவிட்டனர். பணத்தை எடுக்க சகோதரியின் இறப்புச் சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களை கொண்டு வருமாறு வங்கி அதிகாரிகள் அவரிடம் கூறியுள்ளனர். ஆனால் ஜீது முண்டா படிப்பறிவில்லாதவர் என்பதால் அதிகாரிகள் சொன்ன எதையும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜீது முண்டா பலமுறை வங்கிக்குச் சென்று கேட்டு பார்த்தாலும் பணத்தை எடுக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். ஒரு கட்டத்தில் இறந்து போனதற்கு உரிய ஆவணம் வேண்டும், இல்லையெனில் வங்கிக் கணக்கு யார் பேரில் உள்ளதோ அவர் நேரில் வரவேண்டும் என அதிகாரிகள் அவரிடம் பிடிவாதமாக கூறியுள்ளனர். இதனால் விரக்திக்கு உச்சிக்கே சென்ற ஜீது முண்டா வங்கிக்கு ஆதாரம் காட்டுவதற்காக 3 மாதங்களுக்கு முன்பு இறந்த போன தனது சகோதரியின் சடலத்தை புதைக்குழியில் இருந்து தோண்டி எடுத்தார். அதன்பின் சகோதரியின் எலும்புக்கூட்டை சுமந்து கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரை வரை நடந்தே வங்கிக்கு கொண்டு சென்றுள்ளார். இதை கண்ட வங்கி ஊழியர்கள் அலறியபடியே வங்கிக்குள் சென்று போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு வந்து இந்த சம்பவத்தை பற்றி தெரிந்து கொண்டனர். அதன் பிறகு வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து தருவதாக ஜீது முண்டாவிடம் உறுதியளித்த போலீசார் சகோதரியின் எலும்புக்கூட்டை புதைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அதன்படி போலீசார் முன்னிலையில் ஜீது முண்டா அந்த எலும்புக்கூட்டை திரும்ப எடுத்துச் சென்று சரியான இடத்தில் அடக்கம் செய்தார். அதன் பின்னர் அவருக்கு உடனடியாக பணத்தை விடுவிக்க வங்கி நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து ஜீது முண்டா செய்தியாளர்களிடம் கூறியதாவது: நான் பலமுறை வங்கிக்குச் சென்றேன். அங்குள்ளவர்கள் சகோதரி பேரில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை எடுப்பதற்காக கணக்கு வைத்திருப்பவரை அழைத்து வருமாறு என்னிடம் கூறினார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று நான் அவர்களிடம் கூறியபோதும் அவர்கள் என் பேச்சை கேட்காமல் அவரை வங்கிக்கு அழைத்து வருவதில் பிடிவாதமாக இருந்தனர். எனவே விரக்தியின் உச்சத்தில் அவர் இறந்ததற்கான ஆதாரமாக நானே குழி தோண்டி அவரது எலும்புக்கூட்டை வெளியே எடுத்தேன் என்று கூறினார்.